சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கஞ்சியை சாப்பிடுங்க. 3 வகையான மில்லட் அரிசி பாக்குறோம். வரகும் சாமையும் மட்டும் புழுங்கல் அரிசி, திணை அரிசி மஞ்சள் நிறத்துல இருக்கு. அதோட நாம கைக்குத்தல் அரிசியும் மூங்கில் அரிசியும் சிறுபருப்போடு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கஞ்சி பண்ண போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வரகு, சாமை, திணை, சிறுபருப்பு இந்த 4த்தையும் நம்ம ஒன்னா வறுத்துக்கலாம். அடுத்து மூங்கில் அரிசி, கைக்குத்தல் அரிசி அதை 2த்தையும் நம்ம ஒன்னா போட்டு வறுத்து அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஒன்னும் பாதியமா திரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்ச அரிசியை இப்ப நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு பூண்டு சேர்க்கிறோம். மட்டும் இல்லாம பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு பாலும் நிறைய சுரக்கும். இப்போ எல்லாமே கலந்து இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இப்ப நம்ம நெய்யில ஜீரகம், கொஞ்சம் மிளகு ஒன்னும் பாதியமா உடைச்சி நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்து உப்பும் சேர்த்து இந்த கஞ்சியில நம்ம சேர்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாதி கஞ்சியை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பால் ஊத்தி இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், எலும்புகளுக்கு நல்ல உறுதியை கொடுக்குது. இந்த மாதிரி நீங்க ஒரு மில்லட்ல கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. மில்லட் அரிசி வேகிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. வேலைக்கு போறவங்க காலையில இந்த மாதிரி கஞ்சியை செஞ்சு நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா சாப்பிடுறதுக்கு இது உங்களுக்கு உகந்த கஞ்சியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.